ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு சாப்பாடு ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி 2ஆம் நாள். இன்றைக்கி என்னெல்லாம் சமைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் சாதம் வச்சிடலாம். நான் அரிசி தண்ணி ரெண்டுமே ஒன்றா வச்சு அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருவேன். நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் வடித்து விட்டுருவேன். நீங்கள் எப்படிலாம் சாதம் வடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாதி தக்காளி பொடியை நறுக்கினது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 கிலோ வெண்டைக்காய் பொடியை நறுக்கினது, 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் புளித்தண்ணி ஊற்றினா நல்லா குழகுழப்பு இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா கிளறிட்டே இருங்க. குழகுழப்பு போனதும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டால் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். அடுத்து ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போனதும் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்ததும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாம்பார் செய்கிறதுக்கு. எங்களோட ஃபேவரெட்டு வந்து மணத்தக்காளி கீரை சாம்பார் தான். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. கீரை வேகும்போது தட்டு போட்டு மூடாமல் வேக வச்சிங்கன்னா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பச்சை கலர் மாறவே மாறாது. நல்லா வெந்தும் வரும் சீக்கிரமாகவே. ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் 1/2 கப் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து இதில் சேர்த்துருங்க. நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த சாப்பாடை டேஸ்ட் பார்த்துடலாமா? சாதம் கொஞ்சமாக காய வச்சுட்டு சுவையான இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்குதான்னு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.